Hi students, music class 12. Now we are going to discuss the topic is Swaram. Today we are going to discuss the topic Swaram. Okay, first one, intro. In Indian music, Suram or Swaram is a sounds that is played to the point of captivating the mind as soon as it is heard. அப்படின்னா நம்ம இந்தியன் மியூசிக்கில் ஸ்வரம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 7 சவுண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தோம். அதை தான் ஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சிம்பிளாக டினோட் பண்ணுறாங்க. என்னென்னா சா ரி கா மா பா தா நீ அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அந்த சா டு நீ வரைக்கும் இருக்கிற 7 சவுண்ட்ஸ்க்கும் ஒரு பிளேஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் சவுண்டு அது நேச்சுரலாகவே இருக்குது. அந்த சவுண்டை தான் அந்த சவுண்டையும் அந்த டினோட் பண்ணுற அந்த லெட்டரை தான் நம்ம ஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் ஸ்வராஸ் given sweetness naturally. Swaram tones appear from the base of the Shruti. Concept of Carnatic musicல என்ன பார்த்தோம்? 3 பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? Pitch is produced from the pitchனா என்ன? Shruti. Shruti is produced from the Nadam. Swaras from the Shruti. Ragas from the Swaram. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. These Swaram tones appear from the base of the Shruti. ஸ்ருதியிலேருந்து தான் ஸ்வரம் வருது. அப்படி ஸ்ருதி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் சவுண்டு. அந்த கான்ஸ்டன்ட் சவுண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டை வேரியேஷன் பண்ணி லைட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஒரு மினிட்ல வர சவுண்டை தான் ஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி மியூசிக், ரீட் இட் கிளியர்லி அண்டு ரைட் இட். ஏன் ஸ்வரம் பாடணுமா அப்படின்னா, நமக்கு ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு நார்மலாக ஒரு கவிதை மாதிரி பாட்டு இருக்கும். அது எப்படி பாடணும்னு யாருக்கோ தெரியாது. ஸ்வரம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாட்டு இப்படி தான் பாடணும் அப்படின்னு ஒரு ஹெல்ப்புக்காக தான் இந்த ஸ்வரம். வேற எதுக்குமே கிடையாது. இந்த ஸ்வரம் எதுக்குன்னா, யாரோ ஒரு பாட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அது எப்படி பாடணும்னு சம்டைம்ஸ் பாடினா தான் தெரியும். நார்மலாக ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சாங் கொடுக்குறாங்கன்னா அது எப்படி பாடணும்னு நமக்கு தெரியாது. அது ஸ்வரம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த பாட்டு எப்படி பாடணும்னு நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு தான் ஸ்வரம் ஹெல்ப் பண்ணுது. ராகாஸ் ஆர் பேர்ன் ஃப்ரம் செலக்டிவ் டியூன்ஸ். இந்த டியூன்ஸ், அதாவது சரிகம பதனி அப்படின்ற 7 ஸ்வரங்களில் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்குது, 7 சவுண்ட்ஸ் இருக்குது. அந்தந்த 7 சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி தான் ராகங்கள் பிறக்குது. அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ராகாஸ்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வராஸ். எத்தனை ஸ்வராஸ் இருக்குது? 7 ஸ்வராஸ். ஓகே, பேசிக்காக தான் 7 இருக்குது. 7 சவுண்ட்லேருந்து 7 ஸ்வராஸ் வருது. நேச்சுரல் சவுண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 7. நேச்சுரலி நமக்கு எவ்வளோ டிவைட் பண்ணியிருக்காங்க? 7 சவுண்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மியூசிக் டேஸ்ட் suggest that they were found from the voice of animals and birds. இதுலேருந்து எடுத்திருக்காங்க இந்தியன் மியூசிக்கோடைய சவுண்ட்ஸ்லாம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த வாய்ஸை அதில் கம்பைன் பண்ணி கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்குறாங்க. இட் இஸ் த சிலபிள்ஸ் தட் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் த சங்கீதம். சிலபிள்ஸ்னால் என்ன? தமிழில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்க மாதிரி இங்கிலீஷில் என்ன இருக்குது? வவல்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி மியூசிக்களுடைய சிலபிள்ஸ் என்னன்னா இந்த 7 சவுண்ட்ஸ் தான். சங்கீதத்துக்கு அடிப்படையானது என்னன்னா இந்த 7 சவுண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 7 சவுண்ட்ஸில் சா ரி கா மா பா தா நீ அப்படின்னு 7 மட்டும் வந்தால் அது என்னன்னு அந்த ஃபார்ம் ஆஃப் அந்த 7 சவுண்டை சேர்த்து என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் என்னன்னா சப்தகம். என்ன? சப்தகம். இதே
சா ரி கா மா பா தா நீ சா. ஒரு சா வந்து ஆட் ஆயிருக்கு. அப்படி பாடணும்னா அஷ்டகம். சப்தகம்ல எத்தனை ஸ்வரம் இருக்கு? 7 ஸ்வராஸ் இருக்கு. அஷ்டகம்ல 8 ஸ்வராஸ் இருக்கு. சரிகம பதனி அப்படின்னு சொன்னா சப்தகம், சரிகம பதனிசா அப்படின்னு சொன்னா அஷ்டகம். ஓகேங்களா? இப்போ இந்த 7 சவுண்ட்ஸ், அந்த 7 ஸ்வராவுடைய 7 சவுண்ட்ஸ், அதை எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சா. சானா ஷட்ஜம். ஷட்ஜம்னா என்ன? சான்ஸ்கிரிட் வேர்டு தானே ஷட்ஜம்னா. ஷட்ஜம்னா சான்ஸ்கிரிட் வேர்ட். தமிழ்ல குரல். சவுண்ட்ஸ் எதோடைய சவுண்ட்? பீகாக்கோடைய சவுண்ட். ரி மீன்ஸ் ரிஷபம். தமிழ்ல துத்தம். சவுண்ட் கவுடைய சவுண்ட். கா மீன்ஸ் காந்தாரம். தமிழ்ல கைக்கிளை. சவுண்ட் கோட். மா மத்தியமம். தமிழ் உழை. சவுண்ட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்குடைய சவுண்ட். பா மீன்ஸ் பஞ்சமம். தமிழ் இலி. சவுண்ட்னா குயில். ஸ்குயில், குக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தா. தைவதம். தமிழ்ல விலரி. சவுண்ட் ஹார்ஸோடைய சவுண்ட். நீனா நிஷாதம். தமிழ்ல தாரம். சவுண்ட் எலிஃபண்டோடைய சவுண்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் 7 சவுண்டையும் 7 நேச்சுரல் அனிமல்ஸ்ல இருந்தும் பேர்ட்ஸ்ல இருந்தும் எடுத்திருக்காங்க. ஓகே, சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. பீகாக்கோடைய தமிழ் பெயர் என்னன்னா குரல். இந்த மாதிரி தமிழுக்கு பேர் வச்சிருக்காங்க. எப்படி சான்ஸ்கிரிட்ல எப்படி ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷட்ஜன். ஷட்ஜத்தை பிரிச்சோன்னா ஷார்ட். ஹிந்தில ஷார்ட்னா என்னன்னா 6 அப்படின்னு மீனிங். ஷட்ஜம் அப்படின்னா 7 ஸ்வராஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சட்ஜம் இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே 6 ஸ்வராஸ் இருக்கா? ஷார்ட்னா 6. அதுக்கு கீழே ஷட்ஜத்துக்கு கீழே 6 ஸ்வரங்கள் இருக்கு. 6 ஸ்வரங்களுக்கும் இதுதான் 7th ஸ்வரமா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால இது பேர் வந்து ஷட்ஜம். 6 இது லீடரா வச்சுக்கலாம். 6 ஸ்வரத்துக்கு லீடரா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஷட்ஜம் அப்படின்னு பேர் வந்தது. செகண்ட் ஒன் இஸ் ரிஷபம். ரிஷபம்னா என்ன? ரிஷபா அப்படின்னா ஹிந்தியில கவு தான் அர்த்தம். ஓகேவா? பசு கூட்டம். ஒரு கதை தெரியுமா? சிங்கம் தனியா வந்துச்சு, பசு கூட்டம் இருக்கிறதுனால சிங்கம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கா? அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மாடு, பசுமாடு கூட்டமா இருந்தா அங்க ஸ்ட்ரென்த், அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து அங்கதான். அதனால அதே மாதிரி ரீ பாடும்போது அந்த ஸ்ட்ரென்த் நம்ம வாய்ஸ்ல இருக்கும் அப்படின்னு மீன் பண்றதுனால ரிஷபம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காந்தாரம். காந்தாரம்னா ஒரு ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காந்தாரம் அப்படின்னா அதுதான். காந்தாரம் அப்படின்னா ஒருத்தவங்களை கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கா பாடும்போது அந்த வாய்ஸ் அப்படி இருக்கும். அதை மீன் பண்ணி தான் காந்தாரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மத்தியமம். மத்தியமம்னா மத்தியமம் எங்களுக்கு? மத்திய அப்படின்னா சென்டர். மத்தியமம் மீன் மத்தியத்துக்கு மேல 3 ஸ்வராஸ் இருக்கு, கீழே 3 ஸ்வராஸ் இருக்கு. சென்டரா இருக்கா? அதனால அது பேரு மத்தியமம். பஞ்சமம் மீன்ஸ் பஞ்சமம்னா ஹிந்தியில பாஞ்ச். பஞ்சமம்னா பாஞ்ச். பாஞ்ச்னா 5. 5th பிளேஸ்ல பஞ்சமம் இருக்கிறதுனால அதுக்கு பஞ்சமம் அப்படின்னு பேர் வந்தது. நெக்ஸ்ட் தைவதம். தைவதம்னா தைரியம். தைரியம் சொல்லலாம். தா சொல்லும் போதும் தா பாடும் போதும் நமக்கு அந்த கம்பீர குரலும் அந்த தைரியமும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. அதனால அது தைவதம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நிஷாதம். நிஷாதம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஷட்ஜம் என்ன பார்த்தோம்? 6க்கும் லீடரா இருக்கிற ஷட்ஜம். ஷார்ட் ஸ்வராஸ்க்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால ஷட்ஜம். அது மாதிரி நிஷாதம். நிஷாதம்னா எல்லா லாஸ்டா இருக்கு பார்த்தீங்களா? நிஷாதம்
எல்லா ஸ்வரங்களும் எனக்கு கீழே தான் அப்படின்னு மீன் பண்ற மாதிரி அதை நிஷாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி பாடணும்னு சொல்லியிருக்கேன், கீழே ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸை ரைஸ் பண்ணி பாடணும். அப்படின்னு பார்த்தா நீ ஈஸியாக இருக்கிறதுல நீ வந்து கொஞ்சம் நல்லா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பாடுற வேண்டிய ஒரு ஸ்வரம். அந்த ஸ்வரத்துக்கு கீழே தான் அந்த 6 ஸ்வரமும் இருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறதுக்காக அது நிஷாதம் அப்படின்னு வந்து பெயர் வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வெறும் 7 ஸ்வராஸ் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 7 ஸ்வராஸ் இஸ் எ பேசிக். இதில் இந்த 7 ஸ்வராஸை 12 பிரிக்கிறாங்க, அகைன் 16 டிவைட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஸ்வராஸுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.